6/4/2024 தமிழகம் முழுவதும் 22 மாவட்டங்களிலும் 16ஆம் தேதி விழுப்புரத்திலும் 18ஆம் தேதி மதுரையிலும் 25ஆம் தேதி கடலூரிலும் நடக்கிறது. எங்களுக்கு மிகப்பெரிய கோபம் காவல்துறை மீதுதான் இருக்கிறது. இவ்வளவு பெரிய போராட்டம் தமிழகம் முழுவதும் மாவட்டத்திற்கு 1000த்திற்கு குறையாமல் திரண்டு இருக்கிறார்கள். எங்களது கோரிக்கை அரசுக்கு சென்றதா செல்லவில்லையா என்கின்ற வருத்தம் இருக்கிறது. காவல்துறை மீது சந்தேகம் இருக்கிறது. ஒரு காவல்துறை குறிப்பிடித்து அரசுக்கு அனுப்பக்கூடிய காவல்துறை பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் திரண்டிருந்தும் கூட அரசுக்கு அனுப்பாதது ஏன்? எங்களுடைய கோரிக்கை ரெண்டு தான். ஒன்று, சட்டத்தை மதிக்கக்கூடிய சர்க்காராக இருந்தால் குறைந்தபட்ச கூலி சட்டப்படி இந்த தொழிலாளிகளுக்கு தொழிலாளர் நலத்துறை வழங்கியிருக்கக்கூடிய அரசாணையை அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்த முடியாத அரசாணையை ஏன் தொழிலாளர் நலத்துறை வெளியிட்டு இந்த மக்களை ஏமாற்றுகிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. உள்ளிட்டோரில் அந்த தூய்மை காவலர், தூய்மை பணியாளர், பள்ளி தூய்மை பணியாளர் 12,503, ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய கணினி இயக்குவருக்கு 14,503, சுகாதார ஊக்குநர்களுக்கு 15,503 தருகிறேன் என்று தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கிறது. அந்த தமிழக அரசு உத்தரவை 7 ஆண்டுகளாக அமல்படுத்தவில்லை, ஏமாற்றுகிறது. அது கடந்த ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி ஏமாற்றுகிறது. அதை அமல்படுத்தாத அந்த தொழிலாளர் நலத்துறை எதற்கு இந்த அரசாணையை போடுகிறது? இரண்டாவது, தமிழக அரசு நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கிறேன் என்று சொல்லுகிறது. உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய, தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அரசில் நிரந்தர பணிக்கு இணையாக பணிபுரிந்தால் அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தருகிறேன் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் கூட கிட்டத்தட்ட 8 ஆண்டு, 2016 வந்த தீர்ப்பு 8 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய, குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய தற்காலிக மதிப்பூதியம், தொகுப்பூதியம், தினக்கூலி ஊதியம் பெறக்கூடிய அந்த கணினி இயக்குபவர்களுக்கு இன்னும் 28,150 சம்பளம் வழங்கவில்லை. வட்டார பயிற்றுனர் உள்ளிட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர், வட்டார வள அலுவலர்களுக்கு அவர்களுக்கு இணையான ஊதியம் 56,150 வழங்கவில்லை. மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட வள அலுவலர்கள், மாவட்ட பயிற்றுனர்கள் இவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவி திட்ட அலுவலர்களுக்கு இணையான சம்பளத்தை வழங்கவில்லை. தமிழக அரசை வெட்ட பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளை தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக அழைத்து பேசி உடனடியாக அமலுக்கு வராவிட்டால் நிச்சயம் எங்கள் சங்க மாநாடு, முதல் மாநாடு நடத்திய அதே நாளில் 7/1/2025 நாள் சென்னையில் அனைவரையும் அழைத்து சென்று எங்களது கோரிக்கை உத்தரவோடு திரும்பி வரும் வரை காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவோம் என கூறி